அதுக்கு பதில் அதுல இருந்து வெளியேற விதமா இதை காப்பாத்திக்கிற விதமா ஒண்ணு எங்களுக்கு செய்யாம இருக்கிறது ஒரு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் நீ செஞ்ச வேலையே தப்புதா அப்படின்னு திருப்பி பணியாளர் மேலே குற்றம் சொல்றது இன்னொரு பாயிண்ட். செஞ்சதை நீங்க செஞ்சிருக்கூடிய தப்ப, அரசாங்கம் செஞ்சிருக்கூடிய தப்ப நீங்க முதல்ல சரி பண்ணுங்க. சரி பண்ணிட்டு நாங்க தான் உங்க கோரிக்கை பகிரங்கமா சொல்றேன், மூடுங்க. இப்ப நான் கோரிக்கை ரொம்ப பகிரங்கமா தான் சொல்றேன், டாஸ்மாக் கடை மூடுங்க, பொதுமக்கள் நலன் கருதி கூட மூடுங்க, மாற்றுத்துறையில வேலை கொடுங்க. அப்ப மாற்றுத்துறைக்கு நான் போகும்போது என் குடும்பத்திலிருந்து யாரா எனக்கு வேலை செய்யறவங்க இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு வாரிசு வேலை கொடுக்கறது நியாயமானது தானே. அந்த அடிப்படையில் அந்த கோரிக்கையை பார்க்கணும். டாஸ்மாக் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி மீட் பண்ணி இந்த மாதிரியான கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. நிர்வாகத்துக்கு வச்சோம், நிர்வாகம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இன்னும் டைம் கொடுங்கன்னு சொல்றாங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 1 வருஷம் ஆச்சு, இன்னும் எவ்வளவு நாள் டைம் கொடுத்து ஒன்றுக்கு மினிஸ்டர் பார்க்கத்தான் நாங்கள் எல்லாரும் கடிதம் கொடுத்தோம். நாங்கள் பல தடவை பல மினிஸ்டர்ஸ் எல்லா மினிஸ்டரும் நாங்கள் பார்த்தோம். இந்த மினிஸ்டர் நாங்கள் ஏற்கனவே பார்த்து பல முறை கடிதம் கொடுத்துருவோம். பல முறை கடிதங்கள் போயிட்டே தான் இருக்குது. எந்த கோரிக்கை நிறைவேறது நடக்கல. வேற வழி இல்லாம இந்த போராட்டத்துக்கு தள்ளப்படுறோம். எந்த போராட்டமும் திருப்பி சேர்த்துல ஏதோ பயங்கர சுகத்துல இருந்தோம், ரொம்ப ஜாலியா அப்படியே மகிழ்ச்சியில் இருந்தோம், எங்களுக்கு வேலையே கிடையாதுமா போராட்டத்தை ஈடுபடல. வேற வழி இல்லை. எனக்கும் இந்த 10 ரூபா பிரச்சனை ரைடு வருமா, நான் வேலை செய்யறதே பிரச்சனையா இருக்குமா, எவ்வளவு நாள் சஸ்பென்ஷன் இருப்பேன், எவ்வளவு நாள் கடைகள் இருப்பேன், நான் செத்து போனா என் குடும்பம் எப்படி வாழும், 3000 சம்பளத்தை வச்சு அடுத்து எப்படி இருப்பாங்க. என்ன ஒரு துரதிருஷ்டம்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யும் போது மருத்துவ வசதிகள் கிடையாது. பிஎஸ் செய்யணும்னு தான் போய் வீட்டில் குடும்பத்தோட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இங்க அப்படி கிடையாது. இங்க நீங்க இறந்து போனா 5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா. இன்னொன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இறந்தா, இப்ப சமீபத்தில் சக்திவன் ஒருத்தர் மழை வெள்ளத்துல போய் இறந்தார். அப்படின்னா எல்லா டிஎம் ஆஃபீஸ்லையும் போய் நீங்க போய் போட்டோ எடுத்து அனுப்புங்க. விழுப்புரத்தில் போய் ஒரு போட்டோ எடுக்கிறேன். போட்டோ எடுக்க போகும்போது தண்ணியில அடிச்சு வண்டி அடிச்சுட்டு போய் விழுந்து இறந்துட்டாரு. என்னன்னா அவர் 5 லட்சம் அறிவிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு போக்குவரத்து காவலர் பெண் காவலர் இறந்தாங்க பண்ணி 25 லட்சம் ஆயிரம் அவங்க கொடுக்கட்டும், வேணாம்னு சொல்லு. கலாச்சாரத்தில் இறந்தது கூட 10,000 ரூபாய் ஏழைங்க கொடுக்கட்டும், வேணாம்னு சொல்லு. ஆனால் டாஸ்மாக் 10 லட்சம். ஆனால் டாஸ்மாக்ல இறந்தவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் படி இன்சூரன்ஸ் படி 5 லட்சம். நீ பணியில் இருக்கும்போது என்னவோ இந்த டிபார்ட்மெண்ட்டே இந்த டாஸ்மாக் துறையை நடத்துறது கவர்மெண்ட். ஆனால் ஒட்டுமொத்த கெட்ட பேரும் அவ பேரும் மற்றதும் இதில் பார்க்குறவங்கள வித்தியாசமாக நடத்துறது உட்பட அத்தனை படி சொல்லி காலாவது வேலை செய்யக்கூடிய விற்பனையாளர் பணியாளர். இங்கே தான் பிரச்சனை இருக்கு. அப்போ இதுக்கு தீர்வு அரசாங்கம் பணி நிரந்தரம், கௌரவமான அரசு உறுப்பினர் சம்பளம் கொடுக்குது அப்படின்ற கோரிக்கையில உறுதியா இருக்கு. போராட்டத்தை நம்ம டாஸ்மாக்ல மூடுவீங்களா? 26ஆம் தேதி விடுமுறை அன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்கோம். 26ஆம் தேதி கோரிக்கை நிறைவேறலாம். 27ஆம் தேதி நாங்கள் யாரும் பணிக்கு போறோம்னா எப்படி கடை நடக்கும் இருக்கிற குடிச்சது